ஒரு சிலருக்கு நம்ம என்னதான் நல்லது சொன்னாலும் சரி, அல்லது சூழ்நிலையை நிதானமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சாலும் சரி, அவங்கள திருத்தவே முடியாது. அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து நம்ம தான் விலகி இருக்கணும். அதை பற்றின ஒரு குட்டி கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு ஸ்டோரி ஃபார் யூ. நான் உங்கள் பாலா. இப்போ கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் ஒரு அரசர் இருந்தார். அவர்கிட்ட கொடூரமான 10 வேட்டை நாய்களும் இருந்துச்சு. அந்த நாய்களெல்லாம் எப்போவுமே கூண்டுக்குள்ளே தான் இருக்கும். தன்னோட எதிரிகளையும் வேண்டாதவங்களையும் கொல்றதுக்காக மட்டுமே அந்த நாய்களை பயன்படுத்தினார் அரசர். அவருடைய அரசவையில் ஒரு மந்திரி இருந்தார். கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த மந்திரி நேர்மையாகவும் உண்மையாகவும் அரசருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு வந்தார். இப்படி இருக்க அந்த மந்திரி ஒரு நாள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற கோபத்தில் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அந்த மந்திரியை தூக்கி நாய்கள் உள்ள கூண்டுக்குள்ள எரிய சொல்லி தன்னோட காவலாளிகளுக்கு உத்தரவு கொடுத்தாரு அரசர். உடனே மந்திரி அரசரை பார்த்து, 10 வருஷங்களா நான் உங்களுக்கு உண்மையா சேவை செஞ்சதுக்கு இதுதான் பலனா அரசே? பரவாயில்ல, தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 10 நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க, எனக்கு செய்ய வேண்டிய ஒரு சில வேலைகள் இருக்கு அப்படின்னு கவலையோட கேட்குறாரு. சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம கிட்ட 10 வருஷம் உண்மையா சேவை செஞ்சிருக்காரு இல்லையா, ஒரு 10 நாள் தானே அவகாசம் கேட்குறாரு அப்படின்னு மன்னரும் சரின்னு அனுமதி கொடுக்குறாரு. அடுத்த 10 நாட்களுக்கும் மந்திரி அந்த நாய்களை பராமரிப்பவர் கூட போய் அதுங்க கூட பழக ஆரம்பிச்சாரு. முதல்ல அதுங்களுக்கு உணவு கொடுத்து, அப்புறம் குளிப்பாட்டி விட்டு, அப்புறம் அதுங்க கூட விளையாடி சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாரு. இப்படியே 10 நாட்கள் முடிஞ்சு போச்சு. மந்திரி கேட்ட அந்த 10 நாட்கள் அவகாசம் முடிஞ்ச உடனே அரசர் தான் சொன்னபடி தன்னோட தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக தயாரானாரு. தன்னோட காவலாளிகளை வர சொல்லி மந்திரியை தூக்கி அந்த நாய்கள் இருக்கிற கூண்டுக்குள்ள எரிய சொன்னாரு. காவலாளிகள் மந்திரியை தூக்கி அந்த நாய்கள் கூண்டுக்குள்ள வீசின அப்புறம் அங்க நடக்கிறதெல்லாம் கனவா அல்லது நிஜமானு அரசர் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நிக்கிறாரு. இவ்வளவு நாள் அவர் நம்பி இருந்த அந்த கொடூரமான 10 வேட்டை நாய்களும் இப்ப அந்த மந்திரி முன்னால வாழை ஆட்டிக்கிட்டு நின்றுகிட்டு இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அதிர்ந்து போய் நின்ன அரசரை பார்த்து மந்திரி புன்னகையோட சொல்றாரு, அரசே, கடந்த 10 நாட்களா நான் அந்த நாய்கள் கூட தான் இருந்தேன். நான் வெறும் 10 நாட்கள் செஞ்ச சேவையை மறக்காம இந்த நாய்கள் எல்லாம் என் மேல இவ்வளவு அன்பு செலுத்தும் போது 10 வருஷங்கள் நான் உங்களுக்கு செஞ்ச சேவையை மறந்துட்டு நான் பண்ணின ஒரு சின்ன தவறுக்காக என்னை கொல்ல நினைக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு மந்திரி கேட்டதும் அரசருக்கு தன் தவறு புரிய வந்தது. வருத்தத்தோட தன்னோட காவலாளிகளை திரும்பி பார்த்த அரசர் இந்த முறை மந்திரியை தூக்கி முதலைகள் இருக்கிற குளத்துல எரிய சொல்லிட்டாரு. இந்த கதையோட மைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்னதான் நிதானமா பொறுமையா எடுத்து சொன்னாலும் சரி, ஒரு சிலரோட புத்திக்கு உரைக்கவே உரைக்காது. நம்ம அவங்க நல்லதுக்கே சொன்னாலும் அவங்க அதை காதலியே வாங்கிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறதே நல்லது. எது எப்படியோ, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க பாலா. இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம்.